ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 63 1 முதல் 8 வசனங்கள். 63ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனங்கள். தியான வசனம் 8ஆம் வசனம். சங்கீதம் 63 8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த நாளிலே தேவனோடு நடந்த ஏனோக்கை குறித்து தியானித்தோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், தேவனுடைய உறவிலே நிலைத்திருந்தான். அதை தியானிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் தேவனோடு எவ்விதமாய் நடக்க வேண்டும், தேவனுடைய ஐக்கியத்திலே எவ்விதமாய் இணைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நாளிலே சிந்திக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்பதாக சொல்லுகிறார். தேவனோடு தனிப்பட்ட நெருங்கிய ஐக்கியம் உள்ளதை அவன் வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனோடு கூட ஒருவர் சஞ்சரிக்க வேண்டுமானால் அவர் ஆழமான ஜெபஜீவியம் உள்ளவராய் இருக்க வேண்டும். அது நாம் கர்த்தரோடு பேசுவதும் அவர் நம்மோடு பேசுவதுமான தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம். இதைத்தான் யாத்திராகமம் 19:19 நாம் வாசிக்கிறோம். மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். இங்கே ஒரு வழி பாதை அல்ல. மோசே பேசுகிறான், ஆண்டவர் கேட்கிறார், கேட்டு அவனுக்கு தம்முடைய வாக்கினாலே மறுமொழி கொடுக்கிறார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் தேவனோடு நாம் நெருங்கிய ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் ஒரு இன்பமான ஜீவியம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் என்பதை மறந்து போகக்கூடாது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளிலே குறிக்கப்பட்ட நேரங்களில் தனி ஜெபம் மற்றும் குடும்ப ஜெபங்கள் செய்வதில் மட்டும் திருப்தி அடைந்து விடக்கூடாது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தது போல நாள் முழுவதும் நம்முடைய எல்லா அலுவல்களின் மத்தியிலும் நாம் நம்முடைய ஆவியிலே கர்த்தரோடு தொடர்பு கொள்கிறவர்களாக அவரோடு பேசிக்கொண்டிருப்பது, அவருடைய சத்தம் கேட்பது, எப்போதும் பரிசுத்த ஆவியின் நிறைவில் நம்மை காத்துக்கொள்வது, நம் ஆண்டவரை இருதயத்தில் பக்தியுடன் பாடிக்கொண்டிருப்பது, அவருடைய கல்வாரி பாடுகளையும் அவருடைய வசனங்களையும் அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவருடைய மகிமையையும் வல்லமையையும் தியானித்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவது மற்றும் சுத்திகரிப்பின் சிந்தையுள்ளவர்களாய் இருப்பது போன்றவற்றால் அவரோடு நாம் சஞ்சரிக்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார். 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்பதாக. 119ஆம் சங்கீதம் 97வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்பதாக கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த 63ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால் அவனுடைய தாகத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதமானது அப்சலோம் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டுகின்றதான வேளையிலே யூதாவின் வனாந்தரத்திலே அவன் என்ன செய்கிறான், அலைகின்ற பொழுது இந்த பாடலை பாடுகிறார். தேவனோடு நடப்பதற்கு சூழ்நிலைகள் எந்த விதத்திலும் அவருக்கு தடை செய்யவில்லை என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் நீர் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறார். என் வாழ்க்கையிலே புயல்கள் வீசுகின்றன, அலைகள் எழும்புகின்றன, படகு அமிழ்ந்து போகிறதை போல ஒரு இக்கட்டான நிலையிலே நான் இருக்கிறேன், நெருக்கங்கள் இருக்கின்றன, பாடுகள் இருக்கின்றன, போராட்டம் நிறைந்த இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அவைகள் என்னை ஒன்று செய்ய முடியாது. நீர் என் தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். இந்த வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, உபத்திரம் மிகுந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் இவை என் தேவனை விட்டு என்னை பிரிக்க முடியாது. நீரே என் தேவன், நீர் என்னுடைய தேவன் என்பதாக அவன் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் முதல் 8 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், அங்கே தாவீது தன்னுடைய முழுமையையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். நாம் தேவனோடு நடக்க வேண்டும் என்றால் இந்த நெருங்கிய ஐக்கியம் நமக்கு வேண்டும். அதைத்தான் இங்கே அவன் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். அங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என்னுடைய ஆத்துமா என்று சொல்லுகின்றார். 1ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8வது வசனத்தில் என்னுடைய ஆத்துமா என் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறது. என்னுடைய மாம்சம் 1வது வசனத்தில் சொல்கிறார், என்னுடைய மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்பதாக சொல்கிறார். என்னுடைய சரீரம் உம்மை வாஞ்சிக்கிறது, என்னுடைய ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என்னுடைய கண்கள் உண்மையை காண்கிறது, உம்முடைய பரிசுத்தத்தை காண்கிறது. என்னுடைய உதடுகள் 3வது வசனம் 5வது வசனத்தில் நான் பார்க்கின்ற பொழுது உம்மை துதிக்கிறது, என் உதடுகள் உம்மை துதிக்கிறது, உம்மை போற்றுகிறது என்பதாக சொல்கிறார். என்னுடைய கைகள் வசனம் 4 நான் பார்க்கின்ற பொழுது என்னுடைய கைகள் உம்மை துதிக்கும்படியாய் கையெடுக்கிறது. என்னுடைய வாய் 5வது வசனத்தில் குறிப்பிடுகிறார், என்னுடைய வாய் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றக்கூடியதாக இருக்கிறது. 6வது வசனத்தில் என்னுடைய நினைவுகள் மற்றும் 6வது வசனத்தில் என்னுடைய தியானம், இவை எல்லாம் என் ஆண்டவரோடு என்னை நெருங்கிய ஜீவியத்திற்குள்ளாக கொண்டு வருகின்றன. இதுதான் நெருக்கத்தோடு ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம், தேவனோடு தனிப்பட்ட நெருங்கிய ஐக்கியம் என்பது இதுதான். என்னுடைய முழுமையும் என் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் என்று சொல்லி நாம் பாடுகிற அந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையுமாய் நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. எனவே இவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, உம்மேல் தாகமாயிருக்கிறது. என்னுடைய வறட்சியா, என்னுடைய சோதனைகளா, என்னுடைய போராட்டங்களா, என்னுடைய பலவீனங்களா, என்னுடைய வியாதிகளா, அப்பா உம்மேல் நான் தாகமாயிருக்கிறேன், உம்மேல் நான் தாகமாயிருக்கிறேன் என்பதாக அவன் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். என் தேவனே என்று யார் யார் உண்மையாக கூறுகிறார்களோ அவர்களே பாக்கியமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த ஒரு வார்த்தையால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா பரிசுத்த இயக்கங்களுக்கும் அவற்றின் திருப்தி இருக்கும். தாவீது வனாந்தரத்தில் உள்ள சுகபோகங்களுக்காகவோ எதிரிகளை பழிவாங்குவதற்காகவோ எந்த விதமான உடல் அல்லது மாம்ச திருப்திக்காகவோ அல்லது தேவனின் பரிசுகளுக்காகவோ தாகம் கொள்ளவில்லை. அவன் தேவனுக்காகவே தாகம் கொள்ளுகிறான். தேவனிடத்தில் உள்ள கூட்டுறவே அவனை திருப்தி செய்யும் என்பதை அவன் உணர்ந்தவனாக, இந்த திருப்தி வேறு எங்கும் கிடைப்பதில்லை என்று உணர்ந்தவனாக அவன் தேவனை அறிந்திருந்தான். ஆனால் இன்னும் அதிகம் அறியவும் அவரை மேலுமாக அனுபவிக்கவும் விரும்பினான். எனவே தான் இந்த சங்கீதத்திலே அவன் விதமாக தன்னுடைய முழுமையும் ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறவனாக இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்த்து அலசி பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்னவென்றால், நீயும் நானும் எதற்காக தாகம் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தாகம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? நீயும் நானும் எதை வாஞ்சிக்கிறோம்? எதற்கு நாட்டம் கொடுக்கிறோம்? எதற்கு ஓடுகிறோம்? எதை பின்னாலே நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்? நீ எதற்காக தாகம் கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை அந்த நேரத்தில் தாவீதின் வாழ்க்கையும் அனுபவம் வறண்ட ஒன்றுமில்லாத வனாந்தரத்தில் செல்வது போல இருந்திருக்கலாம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளுக்கு அடிக்கடி இந்த முழு உலகமும் ஆத்துமாவின் தாகத்தை தணிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத வனாந்தரம் போல் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவனுடைய முழு அர்ப்பணிப்பும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எனக்கு தேவன் போதும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் பலவிதமான அலுவல்களில் ஈடுபட்டிருந்தாலும், பலதரப்பட்ட ஜனங்களுடைய மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே நாம் வைக்கப்பட்டிருந்தாலும், நம்முடைய இருதயம் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். தாவீதனுடைய அனுபவம் அதுவாக இருந்தது. நான் வனாந்தரத்தில் தானே இருக்கிறேன், என்னை ஏன் வனாந்தரத்துக்கு தள்ளிவிட்டீர் என்று ஆண்டவர் மேல் அவன் கோபம் கொள்ளவில்லை. அவனுடைய இருதயம் தேவன் மேல் இருந்தது. அவனுடைய முழுமையும் ஆண்டவரில் சார்ந்திருந்தது. ஆம், இந்த உலகத்தை நாம் ஒரு வனாந்தரமாக காண வேண்டும். இந்த உலகத்தை நாம் ஒரு வனாந்தரமாக காண வேண்டும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று கூறும் சங்கீதக்காரனைப் போல நம்முடைய ஆத்துமா கர்த்தர் மேல் தாகமாயிருக்க வேண்டும்.
அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய மாம்சமானது அவரை வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய மனதில் அவரை நினைக்கும் நினைவு நம் ஆத்தும வாஞ்சையாய் இருக்க வேண்டும். தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனோடு நெருங்கி ஐக்கியமுள்ளவனாயிருந்த ஏனோக்கைப் போல தேவனோடு நெருங்கி ஐக்கியமுள்ளவர்கள் மட்டுமே அவருடைய வருகையில் அவரோடே கூட எடுத்துக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று நாம் வாசிப்பது போல இத்தகைய ஜீவியமானது நிச்சயமாகவே நமக்கு சாத்தியமானது என்பதை நாம் விசுவாசித்து அதை பயிற்சிப்போம் என்றால் நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே அவரோடு கூட நடக்கிறவர்களாயிருந்து அவருடைய வருகையில் அவருடனே கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையின் இன்பம், புகழ், செல்வாக்கு போன்றவைகளை விட தேவனுடைய கிருபை சிறந்தது என்று சொல்லி, தேவனே நீரே என்னுடைய தேவன் என்ற தனிப்பட்ட உரிமை பாராட்டி உடைய பாதத்தில் வருகிறோம் ராஜா. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ற எண்ணத்தில் விருப்பம் போல வாழ்ந்து என்னை அழித்து கொள்ளாதவாறு தொடர்ந்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவமுள்ள பிள்ளைகளாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.